அம்மன் வழிபாடுகளில் ஒன்று கன்னி தெய்வ வழிபாடு. நவராத்திரி ஆடி மாதம் நன்னாளில் அன்னை ஆதி பராசக்தியின் அருளை பெற செய்ய வேண்டிய பூஜைகளில் கன்யா பூஜையும் ஒன்று. அதாவது பெண் குழந்தைகளை பாலா திரிபுர சுந்தரி அம்மனாக பாவித்து பூஜை செய்வது. இதற்கான வயது வரைமுறையும் உண்டு. இந்த பூஜையில் 2 வயது முதல் 9 வயது வரையுள்ள பெண் குழந்தைகளே கன்னிகைகளாக அமர்த்தி கன்யா பூஜை செய்யப்பட வேண்டும். இந்த பூஜைக்கு ஒரு வீட்டு குழந்தைகளைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பது இல்லை, எப்படிப்பட்ட குழந்தைகளாகவும் இருக்கலாம். எனவே குழந்தைகளில் பேதம் இல்லை, அனைவரும் ஜெகன் மாதாவின் குழந்தைகளே. ஆகவே கன்யா பூஜை செய்ய சின்னஞ்சிறு குழந்தைகள் தான் தேவையே தவிர பாகுபாடு பார்க்க தேவையில்லை. எந்த குழந்தையையும் பூஜை செய்யலாம் என்கின்றது சாஸ்திரம். சரி, இந்த கன்யா பூஜையை எப்படி செய்யலாம்? பூஜை செய்வதற்காக முதலில் இல்லத்தை தூய்மைப்படுத்தி கோலமிட வேண்டும். வீட்டில் நாம் வணங்கும் சுவாமி படங்களை பூக்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். 1, 3, 5, 7, 9 என்கின்ற ஒற்றைப்படை வரிசையில் பெண்களை கன்யா பூஜைக்கு அழைக்கப்பட வேண்டும். பூஜைக்காக அழைக்கப்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வரவேற்பு கொடுத்து அவர்களை தாம்பாளத்தட்டில் நிற்க வைத்து பாத பூஜை செய்ய வேண்டும். குங்குமம் சந்தனம் கொடுத்து அவர்களை கோலமிட்ட மணப்பலகையில் கிழக்கு முகமாக உட்கார வைக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு நலங்கு இட்டு பூமாலை சாற்றி வாசனை மலர்களால் அன்னை பராசக்தியாக பாவித்து அர்ச்சிக்க வேண்டும். பிறகு தூபம் தீபம் காட்டி பிரசாதமாக பாயாசம் கொடுத்து பருகச் சொல்ல வேண்டும். பின்னர் கண்ணாடி, சீப்பு, கண்மை, ரிப்பன், வளையல், சாந்து, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களோடு வெற்றிலைப்பாக்கு, புஷ்பம், பாவாடை சட்டை மற்றும் தட்சணையை ஒரு தட்டில் வைத்து நமஸ்கரித்து தீபாராதனை காட்டி மீண்டும் நமஸ்கரிக்க வேண்டும். அவர்கள் கையில் மஞ்சள் அக்ஷதை கொடுத்து ஆசிர்வதிக்க சொல்ல வேண்டும். பிறகு அவர்களுக்கு மங்கள ஆரத்தி காட்டி அறுசுவை உணவு கொடுத்து மீண்டும் அவர்களை நமஸ்கரித்து நல்ல முறையில் வழி அனுப்ப வேண்டும். இதுவே கன்யா பூஜை. இப்பூஜை நவராத்திரி நன்னாளில் இதை செய்பவர்கள் அம்பிகையின் அருளால் அரிய செயல்களையும் எளிதாக முடிக்கும் ஆற்றலை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் செய்வது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கும், பல தலைமுறை சாபங்களையும் போக்கக்கூடியது இந்த கன்னி தெய்வ வழிபாடு.